இந்த வீடியோல கம்மிங் பேர்ட்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்திலேயே மிக சிறிய பறவை மற்றும் அழகான பறவை எதுன்னா அது வந்து ஹம்மிங் பேர்ட்ஸ் தான். உலகிலேயே மிக சிறிய பறவை மட்டும் கிடையாது. உலகிலேயே பின்னோக்கி பறக்கக்கூடிய அதாவது பேக்வேர்ட்ஸ்ல பறக்கக்கூடிய ஒரே பறவையும் இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் தான். தமிழ்ல இதை தேன் சிட்டு, தேனி, ஓசனி சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பறவைக்கு வந்து ஹம்மிங் பேர்ட்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, பூக்கள்ல தேனை உணவாக பிடிக்கும்போது தன்னுடைய இறகுகளை வேகமாக அடித்தபடியே குடிக்குமா. இப்போ குடிக்கும்போது ஒரு விதமான சத்தம் வரும், அதாவது ரீங்கார சத்தம் வரும். தன் சிறகை வேகமாக அடிக்கிறதால ஒரு விதமான அதிர்வு சத்தம் வரும். இதனாலையும் அதே மாதிரி தேன் குடிக்கும் பொழுது அந்தரத்துல நின்னபடி, அதாவது எந்த காலை வந்து பேலன்ஸ் பண்ணி எந்த சப்போர்ட்டும் இல்லாம அந்த இடத்துல நின்றுகிட்டே தன்னோட இறகை பின்னோக்கியவாறு வேகமாக பறந்து கொண்டே தேனை குடிக்கும். மற்ற பறவைகளுக்கு வந்து இறகுகள் வந்து மேலிருந்து கீழாக அமைஞ்சிருக்கும். ஆனா இவ்வகை பறவைகளுக்கு வந்து தோள்பட்டையிலிருந்து எட்டு போன்ற வடிவத்தில் சுழலும் தன்மையாக கொண்டு இருக்கிறதால இது பின்னோக்கி பறக்க முடியுது. இப்படி பின்னோக்கி நகர்றதால ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு உரசாம பறந்துட்டு ரிவர்ஸ் எடுத்து தேனை வந்து 1 by 1 குடிக்குமா. உடல் எடையில சுமார் 30% தசைப்பகுதி இருக்கிறது தான். இந்த தசைப்பகுதி தான் இறகுகளை பின்னோக்கி வேகமாக இயக்கிறதுக்கு உதவுது. இவற்றிற்கு நீளமான மெல்லிய அலகு இருக்கு, அப்புறம் நீண்ட நாக்கும் இருக்கு. தன்னோட ஊசியான அலகை பயன்படுத்தி எவ்வளோ ஆழமான பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சுறதுக்கு அதை உள்ள செலுத்தி தன்னோட நீண்ட நாக்கின் மூலமா தேனை ஈஸியா உறிஞ்சி எடுத்துருக்கு. பறவைக்கு இதனோட அலகு தான் ஒரு பாதுகாப்பு உரையா செயல்படுது. தேனை ஈஸியா உறிஞ்சி குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம புழு பூச்சிகளை ஈஸியா கவி சாப்பிட்றதுக்கும் இந்த அலகுகள் உதவியா இருக்கு. ஹம்மிங் பேர்ட்ஸோட இதய துடிப்பு நம்மளை விட 10 மடங்கு அதிகம். மனிதர்களோட ஹெல்த்தி ஹார்ட் ரேட்டோட துடிப்பு வந்து நிமிஷத்துக்கு 70லேருந்து 80 முறை மட்டும்தான் துடிக்கும். ஆனால் ஹம்மிங் பேர்ட்ஸோட இதயம் வந்து நிமிஷத்துக்கு 1200லேருந்து 1260 முறை துடிக்கும். பறக்காம சும்மா உட்காந்துருக்கும் போதே அதோட இதய துடிப்பு 600 வரைக்கும் இருக்குமா. உடல் வந்து சின்னதாக இருக்கிறதால அதோட இதய துடிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு அதுக்கு நிறைய ஆற்றல் தேவை. இரவு நேரங்களில் உணவு தேட முடியாத நேரத்தில் ஆற்றலை சேமிக்க இது டார்ஃபர் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த உறக்க நிலைக்கு செல்லுமா. இப்போ அதோட இதய துடிப்பு மிக குறைவாக இருக்கும், 50லேருந்து 100 முறை மட்டும்தான் இருக்கும். பூக்கல்ல உள்ள தேனை குடிக்கிறதால இதுக்கு வந்து கம்மிங் பேர்ட்ஸ் அப்படின்ற பேர் வந்துச்சு. வினாடிக்கு 50 முதல் 200 முறை வரை தன்னோட சிறகுகளை அடிக்கிறதால தான் அந்த அதிர்வு ரீங்கார சத்தம் கேட்குது. எப்படி இதை மிக சிறிய பறவைன்னு சொல்றாங்கன்னா, எடையை பொறுத்த மட்டும் 2 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் இருக்கும். ஹம்மிங் பேர்ட்ஸ்ல 320க்கும் மேற்பட்ட வகைகள் வந்து இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரும் இருக்கு. அதில் ஒரு வகையான பி கம்மிங் பேர்ட்ஸோட எடை தான் வந்து 1.6 முதல் 2 கிராம் வரைக்கும் மட்டும்தான் எடை இருக்கும். ஹம்மிங் பேர்ட்ஸில் இதுதான் மிக சிறிய பறவை. ஒரு நாணயத்தை விட எடை குறைஞ்சது தான் இந்த பி கம்மிங் பேர்ட்ஸ். ஸோ ஹம்மிங் பேர்ட்ஸ்லேயே குறைந்தபட்ச எடை கொண்ட கம்மிங் பேர்ட்ஸ்னா அது பி கம்மிங் பேர்ட்ஸ். அதே மாதிரி அதிகபட்ச எடை கொண்ட கம்மிங் பேர்ட்ஸும் இருக்குது, அதுதான் ஜெயண்ட் கம்மிங் பேர்ட்ஸ். இந்த ஜெயண்ட் கம்மிங் பேர்ட்ஸோட எடை வந்து 18 முதல் 20 அல்லது 24 கிராம் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மீடியம் எடை கொண்ட கம்மிங் பேர்ட்ஸாக ரூபி த்ரோட்டட் அப்படிங்கிற கம்மிங் பேர்ட்ஸ் இருக்குது. இவற்றோட எடை வந்து 3.5 கிராம் வரைக்கும் இருக்கும். மிக சிறிய பி கம்மிங் பேர்ட்ஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.7 சென்டிமீட்டர். ஜெயன் கம்மிங் பேர்ட்ஸோட ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். அதே மாதிரி ரூபி த்ரோட்டட் அதோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். இப்பறவைகளோட வாழிடம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவுடைய மலைகள், காடுகள், தோட்டங்கள் எல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் இருக்கிற கியூபான்ற தீவுலையும் வகை பறவைகள் வாழ்ந்து வருது. ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து ப்ரோக்லிடே அப்படிங்கிற அறிவியல் குடும்பத்தை சார்ந்த பறவைகள். ஹம்மிங் பேர்ட்ஸ்லே மிக சிறிய எடை குறைந்த பறவையான பி கம்மிங் பேர்ட்ஸோட அறிவியல் பெயர் வந்து மெலிசுகா ஹெலனே. ஆண் கம்மிங் பேர்ட்ஸோட கழுத்தில் இருக்கக்கூடிய இறகுகள் வந்து சூரிய ஒளியில் படும்போது கலரா மின்னும். சிவப்பு, பச்சை, நீலம், ஊதா கலர்ல எல்லாம் மின்னும். அதே மாதிரி பெண் கம்மிங் பேர்ட்ஸ்க்கு இதே மாதிரி கழுத்து பகுதியில் இப்படி ஒளிரூட்டக்கூடிய இறகுகள் கிடையாது. ஹம்மிங் பேர்ட்ஸ் இடக்கூடிய முட்டைகளின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு குறைவாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பட்டாணி சைஸுக்கு தான் இது இடும் முட்டைகள் வந்து இருக்கும். பெண் ஹம்மிங் பேர்ட்ஸ் ஒரே நேரத்தில் 2 முட்டைகள் மட்டும்தான் இடும். அதே போல இவ்வகை பறவைகள் வந்து மரக்கிளைகள், உயரமான இடங்கள், தோட்டங்கள் எல்லாம் வந்து கூடு கட்டும். அதே மாதிரி நிழல் இருக்கக்கூடிய இடமா கூடு கட்டும். எதுக்காகனா மழை வெயில்லாம் படாத மாதிரி ரொம்ப திக்கா இலைகள்லாம் அடர்த்தியா இருக்கக்கூடிய இடத்துல கட்டும். ஹம்மிங் பேர்ட்ஸ் கூடு கட்டுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னா, சிலந்தி வலைகள், மெல்லிய நார்கள், பாசிகளை வச்சு கூடு கட்டும். ஏன் சிலந்தி வலைகளை பயன்படுத்தியது அப்படின்னா, தன்னுடைய பறவை குஞ்சுகள் வளர வளர அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூடு வந்து விரிவடைவதற்காக பயன்படுத்துது. ஸோ ஸ்ட்ரெச்சபிளுக்காக பயன்படுத்துது. அதே மாதிரி பாசிகளை ஏன் கூட்டின் மேல் ஒட்டுது அப்படின்னா, கூடு வந்து பார்க்கறதுக்கு மரத்தோட ஒரு பகுதியாக இருக்கிறதுக்காக இவ்வகை பாசிகளை பயன்படுத்துது. ஏன்னா மற்ற எதிரி பறவைகள் தங்களோட கூட்டை பார்க்காம இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணி கூடு கட்டுமா.